நாம் எப்படிப்பட்டவர்கள்? அதனால தான் சாம்பலை பூசுறாங்க. எடுத்து மண்ணு சாம்பலா போற நம்முடைய உடல், மண்ணா போற நம்முடைய உடல். அதுக்கு தான் இது. வேற எதனா எடுத்து பூசி இருக்கலாமே. இல்ல பூசத்தையும் பூசு நல்லா ஒரு பேரன் வழியா பூசுங்க சாமி. தவ காலத்துல திருச்சபை நமக்கு சும்மா ஒண்ணு நமக்கு செய்யல. ஒவ்வொரு செயலையும் ஆன்மீகத்தையும், மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தை உள்ளடக்குகிறது. அந்த ஆழத்தை நம்ம உணர்ந்தோம் என்றால் அந்த செயலை நம்ம உண்மையாலவே நம்ம அதிகமாக கவனத்தோடு நம்ம பெற்றுக்கொள்வோம். ஏன் அன்னைக்கு எல்லாருமே வராங்க. குட்டி குசுமானந்து நாளைக்கு அன்னைக்கு ஆயா வரைக்கும் எல்லாம் வா, விபூதி பூதன் வருது, எல்லாம் கோயிலுக்கு போ, எல்லாம் போய் பூசினு வா. அன்னைக்கு கோயில் அப்படி ரம்பி வழியும். ஆனா எங்கடா இருந்தாங்க இத்தனை நாள்? எங்கடா இருந்தீங்க? சாமி இந்த பங்கு தான் சாமி, மாலை போட வந்துக்கிறேன் சாமி. சாமி இந்த பங்கு தான் சாமி, விபூதி வாங்க வந்திருக்கிறேன் சாமி. எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே வந்து அந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றுக்கொள்கிற நாம் இந்த நாளுடைய சீரியஸை உணர்ந்தா அதை என்ன எவ்வளவு அழகா நம்ம செய்வோம். இந்த நாட்களை எப்படி பயன்படுத்துவோம்? இந்த தவக்காலம் எப்படிப்பட்ட காலத்தை நமக்கு நோக்கி செல்கிறது? நாம் மண்ணுக்குரியவர்கள் தான், ஆனா அதே நேரத்தில் நாம் விண்ணுக்கும் உரியவர்கள்.